வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்துல வேடநத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு 12வது படிக்கக்கூடிய 17 வயது நிரம்பிய ஒரு பெண் சிறு பெண் சிறுமி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இயற்கை உபாதை, அதாவது பாத்தீங்கன்னா இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு தான் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ள போயிருக்காங்க. நைட் டைம்னா ஒரு 7-8 மணி இருக்கும் அந்த டைம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போயிருக்காங்க. போனவங்க திரும்பி வரவே இல்லை. ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தா அடுத்த நாள் காலையில தான் தெரியுது, அந்த பொண்ணுடைய உடல் 4 துண்டுகளா வெட்டப்பட்டு, அதை கற்பழிச்சு 4 துண்டுகளா வெட்டப்பட்டு ஒரு புதர்ல கடந்திருக்கு. அதாவது இந்த எப்படி இது போகுது இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாலியல் தொல்லை நாளுக்கு நாளுக்கு பெருகி தொலையுது. அது என்ன காரணம்னு இன்னுமே எங்களால எதுவும் யூகிக்கவே முடியல. ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி அப்படின்னு ஒண்ணு இருந்திருந்தா இந்த மாதிரி செய்யறவனுங்களை உண்மையிலே சொல்றேன், புடிச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி விட்டுட்டாங்கன்னா உண்மையிலே சொல்றேன், ஏதோ ஒருத்தன் 2 பேராவது கொடூரமான தண்டனை, அதாவது பாத்தீங்கன்னா அரபு நாடுகள்ல கொடுக்கக்கூடிய அந்த கொடூரமான தண்டனையோ அல்லது அந்த காலங்கள்ல கொடுக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய தண்டனையோ கொடுத்தாதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு சின்ன பயமாவது ஏற்படும். இப்போ ஒரு கற்பழிப்பா உடனே ஒரு 4 நாள்ல ஜெயில இருந்து முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்துடுறான், அல்லது பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்தவனுக்கு எப்படி தெரியும், ஏன்னா இவ்வளவுதாண்டா ஜெயிலு, இவ்வளவுதாண்டா தண்டனை, இவ்வளவுதாண்டா தீர்ப்பு, இவ்வளவு காசு இருந்தா போதும், இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துட்டாங்க இப்ப இருக்கிற ஆளுங்க. இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதாவது தண்டனைகள் கடுமையானதா, தப்புகள் குறையும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமா நம்மளுக்கு தெரியுது. இது பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு சைக்கோத்தனமான ஒரு நிகழ்வு தான் இன்றைய தினத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வேற வெளிநாட்டுல எங்கேயும் இல்லைங்க, தமிழ்நாட்டு தூத்துக்குடி மாவட்டத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு. இது எவ்வளவு ஒரு மன பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. சரி, இந்த +2 படிக்கிற பானைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா? இல்ல, அதுக்கு முன்னாடி குமராபாளையம் பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு பேக்கரியில வேலை செஞ்சிட்டு இருந்த ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா, ஒரு 7 வயசு குழந்தைய, அதாவது ட்ரெஸ்னா என்ன, ட்ரெஸ் எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் முழுசு இந்த ட்ரெஸ் எதுக்காக நம்ம மேல போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட அந்த நினைவு கூட தெரியாத ஒரு குழந்தைய ஒரு கூப்பிட்டு அவன் கூப்பிடுறான், வாப்பாப்பாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு தனியா கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் பாலியல் தொந்தரவு செஞ்சிருக்கிறான். அந்த குழந்தை மனசோர்வா இருக்கிறத பார்த்துட்டு ஏன் இப்படி இருக்கிறன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரங்க எல்லாம் கேட்ட உடனே, அப்பா அம்மா எல்லாம் கேட்ட உடனே அப்புறம் தான் சொல்லுது, அந்த அண்ணா இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது எதை நோக்கி இந்த தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது? மற்ற மாநிலங்கள்ல பாலியல் தொந்தரவு இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல. மற்ற மாநிலங்கள்ல எல்லா இடத்துலயும் பாலியல் தொந்தரவு, பெண்களுக்கான சீண்டல்கள் நிறைய இருந்தேதான் இருக்குது. அதை நாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இருந்தாலும் தமிழ்நாட்டுல இருக்கிற அளவுக்கு மற்ற மாநிலங்கள்ல இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஏன்னு கேட்டீங்கன்னா 70 வயசு பெண், அதாவது 70 வயசு ஒரு மூதாட்டியை கற்பழிச்சுக்கிறாங்க. இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன மனநிலை, எந்த மாதிரி ஒரு மனநிலை நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். இங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? இந்த மாதிரி ஆணுங்களெல்லாம் பிடிச்சி, அதாவது நான் என்ன சொல்றேன்னு இந்த வீடியோல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணை இந்த மாதிரி கற்பழிச்சு 4 துண்டா வெட்டி அந்த பொண்ணு போட்டுட்டு போற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு ஆட்கள்லாம் தமிழ்நாட்டுல வாழ்றாங்கன்னா இங்க வாழ்றதுக்கு நம்ம வெக்கக்கேடு பண்ணணும். இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, என் மச்சான் ஒரு அமைச்சரு, என் மச்சான் ஒரு எம்எல்ஏ, என் மச்சான் ஒரு வார்டு கவுன்சிலரு, என் மச்சான் ஒரு சேர்மனு, என் மச்சான் ஒரு பெரிய அவன் சொல்லிட்டு பெரிய அப்படி பேசுறானுங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சி 4 அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வர ஆளுங்களை எல்லாம் பிடிச்சி 4 மிதிச்சாங்கன்னா கண்டிப்பா அடுத்த டைம் இன்னொருத்தன் தப்பு பண்றதுக்கு யோசிப்பான். அந்த அரசியல் பலத்தை வச்சுக்கிட்டு, அதிகார பலத்தை வச்சுக்கிட்டு, எங்க சித்தப்பன் போலீஸ், எங்க பெரியப்பன் போலீஸ், எங்க அண்ணன் வக்கீல், என் தம்பி டாக்டரு, என் கொழுந்தினாரு சொல்லிட்டு
பண்றானுங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி தப்பிக்கிற தற்கொலைகளை தான் சொல்றேன். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் புடிச்சிட்டு போய் திகார் ஜெயிலோ வெளியே வர முடியாத அல்லது வந்து சாகும் வரை தூக்கிலிடுறது, சாகும் வரை ஆயுள் தண்டனை, ஜாமீன் கொடுக்காத ஆயுள் தண்டனை, இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 17 வருஷமா ஒரு குழந்தைய பெத்தெடுத்த ஒரு தாய் ஒரு தகப்பனுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து ஒரு செய்தி கிடைக்குது, இந்த செய்தி நம்ம பேசுறோம் அப்படிங்கறத தாண்டி அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்களேன். அது எவ்வளவு ஒரு மனத்தாக்கத்தை மன கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அது என்னென்ன கனவோட அந்த பொண்ணு இருந்திருக்கும். இப்ப +2 பப்ளிக் வேற நடந்துட்டு இருக்கு. அது எவ்வளவு ஒரு படிப்பு மெமரியில் இருந்திருக்கும், என்ன மாதிரி ஒரு மைந்தாட்டில் இருந்திருக்கும் நினைச்சு பாருங்களேன். அந்த பொண்ணுடைய சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்க அப்பா அம்மா அடுத்தது நம்ம பொண்ணு என்ன படிக்க வைக்கலாம், எந்த காலேஜில் சேர்த்தலாம், அல்லது வந்து நம்ம பொண்ணுக்கு எந்த மாதிரி ஒரு வரன் பார்க்கலாம், என்னென்ன ஒரு நகைகள் சேர்த்து வைக்கணும், எவ்வளவு பணம் சேர்த்து வைக்கணும், குழந்தைய எந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எவ்வளவு கனவா இருந்திருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். அந்த கனவை எல்லாம் ஒரே ஒரு இரவுல சீரழிக்கிறதுக்கு இந்த மாதிரி காம கொடூர காம மிருகம் பிடிச்ச சைக்கோ காரணங்களா என்ன தண்டனை கொடுத்தாலும் தகாது. ஏகப்பட்ட தண்டனை கொடுத்து என்னென்ன தண்டனை உலகத்தில் இருக்கோ எல்லா தண்டனையும் இந்த மாதிரி சைக்கோக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோ மூலியமா சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2.5 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொள்றான், ஒரு 70 வயசு மூதாட்டி கற்பழிச்சு கொள்றான், அதே மாதிரி ஒரு 17 வயசு பிள்ளையை கற்பழிச்சு கொள்றான். பிளைட்ல வரக்கூடிய பணிப்பெண் அது வந்து அங்க வேலை செய்யல அந்த பொண்ணை சில்மிசம் பண்றான். அப்படின்னா இவன் என்ன மாதிரி மனநிலையில அந்த பிளைட்ல ஏறி இருப்பான், எதற்காக வந்து இந்த மாதிரி எல்லாம் சீண்டல்கள் பண்றான். அது பெண்கள்னாவே அவ்வளவு கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த பெண்களை மதிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்காம இருக்கடா அப்படின்னு சொல்லிதான் நம்ம சொல்றோம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா மாதர் சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம் இருக்குல்ல, இவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி எவனுமே வாய் திறக்க மாட்டான். இந்த பெரிய பெரிய மீசை வச்சுக்கிட்டு பெரிய 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 பேசுவானுங்கல்ல, அவனுங்க எல்லாம் பாருங்க இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே பேப்பரை சுருட்டி பின்னாடி வச்சுக்குவானுங்க, இல்லைன்னா வந்து பணத்தை எள்ளி வாயில திணிச்சுக்குவானுங்க. இந்த மாதிரி விஷயத்த பேசவே மாட்டானுங்க. இவனுங்களுக்கு அது தேவையும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எவ்வளவு பெரிய இஷ்யூவான விஷயம். இதை எடுத்து பேசணும். இவன் எவன் குற்றவாளியோ அவனை பிடிக்கணும். உடனடியா அவசர கால போர்க்கால முறையில அவனை பிடிக்கணும். பிடிச்சி அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். அவன் கொடுக்குற தண்டனை தமிழ்நாடே பார்க்கணும், இந்தியாவே பார்க்கணும். அப்பதான் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெண்ணு மேல கையை வச்சா அவனுக்கு இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு பயம் ஏற்படணுமா தவிர அதை விட்டுட்டு இதெல்லாம் கண்டுக்காம போனா போதுன்னு விட்டுட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு நடந்த நிலைமை நாளைக்கு நம்மளுக்கு நடக்காதுன்னு என்னடா நிச்சயம்? நீங்க நினைச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை நடக்கும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சும்மா பேசிட்டு இருக்குது. அப்படியே இவனுங்களுக்கு என்ன வியூஸ் போகணுங்கிறதுக்காக பேசுறானுங்கல்ல. இந்த மாதிரி அந்த விஜய் சங்கீதனுடைய விவாகரத்து பேசுவானுங்க, இல்லைன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சு கொடுத்த திட்டங்களை பேசுவாங்க, இல்லைன்னா கரூர் 41 விஷயங்கள் அதை பேசி பேசி அரசியலாக்கி அந்த 41 குடும்பங்கள் அந்த குடும்பத்தினுடைய மனநிலையை உடைப்பானுங்க. அடுத்தது என்ன பண்ணுவானுங்க பாத்தீங்கன்னா, இந்த விஜயை பத்தி பேசுறதுக்குன்னே ஒரு பெரிய கும்பல் வந்து இந்த கொலகார கும்பல் மாதிரி உட்கார்ந்துருப்பானுங்கல்ல. இந்த குழந்தைங்களை எப்படி சாக்கு மூட்டையில பிடிச்சி கொடுத்துருவாங்க, பூச்சாண்டி வரான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பூச்சாண்டி கும்பல் இருக்குல்ல, அந்த பூச்சாண்டி கும்பல் பூரா வாயே திறக்க மாட்டானுங்க. வாய்க்குள்ள எதை வெச்ச மாதிரி இருப்பானுங்க, முடிச்சிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. ஒரு 17 வயசு குழந்தைய வந்து இந்த மாதிரி கற்பழிக்கிறானா அவன் என்ன மாதிரி மனநிலையில அந்த பிள்ளையை பார்த்து இருந்திருப்பான்னு நினைச்சு பாருங்களேன். எவ்வளவு ஒரு சோகமான விஷயம். அந்த குடும்பத்தினோட அந்த குடும்பத்தினுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க, அது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். இதையெல்லாம் ஒருத்தரும் பேச மாட்டான். அவனுங்களுக்கு தேவை என்ன, இதெல்லாம் பேசினா எவன்டா பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவானுங்க. இப்போ விஜயனோட சங்கீதனுடைய திரிஷா விஜயும் இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜயும் திரிஷாவும் ஏதோ ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு டூர் போனாங்க, இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க, இந்த மாதிரி காதுகுத்துக்கு போனாங்க, இந்த மாதிரி காரியத்துக்கு போனாங்கன்னு போட்டு இருந்தா இந்நேரம் கட் நியூஸை போட்டுட்டு கலக்குவானுங்க. அப்படியே கலக்கி அவன் பொங்கிலடா மனோகரா அப்படிங்கிற மாதிரி பொங்கி எழுந்திருப்பானுங்க. இப்ப அதெல்லாம் ஒரு மயிலானும் பேச மாட்டான். இப்ப வந்து இந்த குழந்தை இறந்ததுக்கு ஒருத்தனும் பேச மாட்டான். இப்ப அந்த மாதிரி விஷயம்னா இந்நேரம் வரிஞ்சு கட்டிட்டு பேசுவானுங்க பெரிய இவனுங்க மாட்டான். ஏன்னா கொஞ்சமா திருந்துங்கடா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து பேசுங்கடா, மக்களுக்குள்ள போய் சேரட்டும். அந்த மாதிரி தற்கொலை ஆளுங்களெல்லாம் பிடிச்சி தண்டனை கொடுக்குற அளவுக்கு பேசுங்கடா. பேசுறதே மனசு வரல. நன்றி, வணக்கம்.